அட்டனன்ஸ்க்காக காலேஜ் போறீங்களா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆமா, நம்ம காலேஜ் படிக்கிறப்போ நிறைய நாள் பாத்தீங்கன்னா அட்டனன்ஸ்க்காக காலேஜ் போயிருப்போம். ஆமாங்க, ஏன்னா நமக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மினிமம் அட்டனன்ஸ் இருந்தாதான் நம்மளால செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கனால அட்டனன்ஸுக்கு காலேஜ் போவோம். ஏன்னா நமக்கே தெரியும் அன்னைக்கு எதுவுமே நடத்த மாட்டாங்க, இந்த ஸ்டாஃபும் வர மாட்டாங்க, எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காதுன்னு தெரியும். பட் ஸ்டில் அட்டனன்ஸுக்காகவே நம்ம காலேஜ் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. அதுல லா கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க இவ்வளவு பர்சன்டேஜ் அட்டனன்ஸ் கண்டிப்பா இருந்தாதான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற கேட்டகரி இல்லாம நீங்க இவ்வளவு பர்சன்டேஜ் அட்டெண்டன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தரப்புல அப்போஸ் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க, நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்றாங்க, அகேன்ஸ்டும் பண்றாங்க. பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏன்னா நானே காலேஜ் படிக்கிறப்ப பர்சனலா நிறைய நாள் பாத்தீங்கன்னா நம்ம பேர் அட்டெண்டன்ஸ்க்காக போயிருப்போம். ஏன்னா அட்டனன்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியாது, அது நம்ம பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். சில சமயத்துல என்னதான் ஃபைன் கட்டினாலும் குறிப்பிட்ட அட்டனன்ஸ் துளி கூட அட்டனன்ஸே இல்லைன்னா நம்ம எக்ஸாம்ஸே எழுத முடியாம போற கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலேயே நம்ம காலேஜ் போயிட்டு வரோம் இல்லையா? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய டேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஏஐ டெக்னாலஜின்னு போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம ஆன்லைன்ல சர்ச் பண்ணி நம்ம அதிலே தெரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு சொல்லி கொடுக்குற மாதிரி நமக்கு வராதுதான். பட் ஸ்டில் உங்களுடைய அது இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி அண்ட் கேலிபரை பொறுத்து தான் இருக்கு உங்களால அதை கத்துக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது. பட் அகாடமிக் சைடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கே வரல, ஓகேவா, அவன் கிளாஸுக்கே வரல, அட்டெண்டன்ஸே இல்லைங்கிறப்போ அவன் எந்த லெக்சர்ஸுமே அட்டன் பண்ணல, அப்ப எந்த கிளாஸுமே கவனிக்காம அவன் எக்ஸாம் எழுதுனா அவன் எப்படி பாஸ் ஆவான்? அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதனால அவன் எக்ஸாம் எழுத அலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏங்க, இப்ப இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜில எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ உட்காந்து உங்க கையில ஒரு லேப்டாப் வித் இன்டர்நெட் கனெக்ஷனோட இருந்துச்சுன்னா நீங்க எதை பத்தி வேணா தெரிஞ்சுக்கலாம். வித்தின் 1 or 2 daysல உங்களுக்கு அதை பத்தின ஒரு பேசிக்கான நாலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு டெவலப் ஆயிருக்கும். மினிமம் ஒரு 10-20 days நீங்க அதை பத்தி படிச்சீங்க அப்படின்னா ஒரு இன்டர்மீடியட் லெவல்ல அந்த டாபிக் பத்தின ஒரு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கெயின் ஆயிருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ இன்னமும் பழைய காலத்துல இருந்த மாதிரி இவ்வளவு பர்சன்டேஜ் அட்டெண்டன்ஸ் இருக்கணும், அவ்வளவு பர்சன்டேஜ் அட்டெண்டன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா இப்ப ரீசெண்டா ஹைகோர்ட் அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, நீங்க தாராளமா இவ்வளவு பர்சன்டேஜ் அட்டெண்டன்ஸ் இல்லாட்டியும் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தினா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் என்ன மாதிரி அட்டெண்டன்ஸ்க்காக காலேஜ் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டே அப்டேட்டட் வித் ஜிகே பைட்ஸ்.